தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூப்பில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூப்பில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மன மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 65ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வசனத்தை வாசிக்க நீங்கள் என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். 65ஆம் சங்கீதத்தின் அடைப்புக்குறியிலே நாம் பார்க்கும் பொழுது, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமாகிய பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பாடல், ஆராதனைகளிலே பாடப்பட்ட பாடல். ராகத்தலைவன், கொயர் மாஸ்டர், ஆராதனைகளிலே பாடகர் குழு இருக்குமே, அந்த பாடகர் குழுவை பாட்டிலே பயிற்றுவித்து ஆராதனைகளிலே பாட வைக்கக்கூடியவர் ராகத்தலைவன். அந்த ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாட்டு இந்த 65ஆம் சங்கீதம். தாவீது எழுதின சங்கீதம், பாடிய சங்கீதம், ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட சங்கீதம். இந்த சங்கீதம் ஆண்டவரை துதிக்கக்கூடிய சங்கீதங்களிலே ஒன்று. 65ஆம் சங்கீதத்திலிருந்து 68ஆம் சங்கீதம் வரை துதி பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட துதி பாடல்களிலே ஒன்று இந்த 65ஆம் சங்கீதம். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் முதற் பலன்களின் பண்டிகை என்று கொண்டாடும் பொழுது, அறுவடை பண்டிகை என்று கொண்டாடும் பொழுது இந்த சங்கீதத்தை அவர்கள் பாடுவார்கள் என்று சொல்லி லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அந்த ஜெபத்திற்கு முன்னோடியாக இந்த சங்கீதம் விளங்குகிறது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தர் யார், அவர் நமக்கு என்ன செய்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய நீளமான ஆழமான சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தை நாம் கருத்தாக வாசிக்கும் பொழுது கர்த்தரை குறித்த சில குணாதிசயங்களை நாம் அறிகிறோம். அவரை பற்றிய சில பாடல், அவரை பற்றிய சில பாடங்களை நாம் படிக்கிறோம். முதலாவதாக கர்த்தர் நிவிர்த்தியாக்குகிறவர் என்று சொல்லி முதல் 3 வசனங்களிலே பார்க்கிறோம். 65ஆம் சங்கீதம் முதல் 3 வசனங்களை பார்க்கும் பொழுது, தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தியாக்குகிறீர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நிவிர்த்தியாக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி கர்த்தரை குறித்து முதலாவதாக இந்த சங்கீதம் அறிக்கை செய்கிறது. சியோனிலே அவருக்கு துதி. சியோன் என்றால் என்ன அர்த்தம்? சியோன் என்பது மலை, சியோன் என்பது எருசலேம் ஆலயம், சியோன் என்பது திருச்சபை, சியோன் என்பது ஆண்டவர், சியோன் என்பது விசுவாசிகளின் கூடுகை. இப்படி பல அர்த்தங்களிலே சியோன் என்ற பதம் திருமறையிலே வெளியாகிறது. சியோனிலே உமக்கு துதி. ஆண்டவரை துதிக்கக்கூடிய துதி கர்த்தருடைய ஆலயத்திலே, திருச்சபை மக்களிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. எதற்காக துதிக்க வேண்டும்? 2வது வசனத்திலே ஜெபங்கள் கேட்கப்படுகின்றன. ஆண்டவர் ஜெபத்திற்கு பலனளிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி இந்த சங்கீதம் திட்டவட்டமாக நமக்கு அறிவிக்கிறது. நம்முடைய ஜெபங்களுக்கு அவருடைய காதுகள் திறந்திருக்கின்றன, கண்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. எப்பொழுது பதிலளிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாயிலே சொல் பிறவாததற்கு முன்பே நாம் என்ன சொல்ல போகிறோம் என்பதை அறிந்திருக்கும் ஆண்டவர். இருப்பினும் நாம் சொல்ல வேண்டும் என்று விரும்பக்கூடிய கர்த்தர். பிள்ளை பாலுக்கு அழுகிறது,
பால் கொடுக்கிறாள் தாய், திரும்பும் பிள்ளை அழுகிறது, தொட்டிலை எட்டி பார்க்கிறாள், உடனடியாக எடுத்து கொடுக்கவில்லை, பால் கொடுக்கவில்லை, கொஞ்ச நேரம் காத்திருக்கிறாள், அழட்டுமே என்று போட்டு விடுகிறாள். எதற்காக? அழுகையின் சத்தம், பாலுக்காக இயங்குகிற சத்தம் தாய்க்கு இனிமையாக இருக்கிறது. திரும்ப எடுத்து பால் கொடுக்கிறாள். அதுபோல் சில சமயங்களிலே ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார். சில சமயங்களிலே தொடர்ந்து கேட்கிறார்களா, என் மேலே பற்றுறுதி வைத்திருக்கிறார்களா, அல்லது என்னை விட்டுவிட்டு அங்கேயும் இங்கும் தங்களுடைய வாழ்க்கையில தீர்வுகளுக்காக, விடுதலைகளுக்காக ஓடுகிறார்களா என்று சொல்லி பார்த்துவிட்டு, தம் பேரிலே நாம் தொடர்ந்து பற்றுறுதி வைத்திருக்கிறோம் என்பதை பார்த்துவிட்டு ஆண்டவர் பதில் அளிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஜெபத்திற்கு பலன் அளிக்கக்கூடிய ஆண்டவர், அவர் ஜெபத்திற்கு பலன் அளிக்கக்கூடியவர், ஜெபிக்கிறவர், ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறவர், அது மட்டுமல்ல நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ரோமர் 8:26 ரோமர் 8:34 ஆவியானவர் ஜெபிக்கிறார், ஆண்டவர் வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். தேவனுடைய வலது பாசத்தில் விற்றிருந்து இயேசுவானவர் நமக்கு வேண்டுதல் செய்கிறார் என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஜெபத்திற்கு பலன் அளிக்கக்கூடிய ஆண்டவர். இரண்டாவதாக 3 பார்க்கும் பொழுது பாவங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வம், நிவர்த்தியாக்குகிறவர், நம்முடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தத்தை தரக்கூடியவர் என்று சொல்லியும் அவரை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கக்கூடிய தெய்வம். இதில் விசேஷம் என்னன்னா, இந்த உலகத்தில் நாம் பிறப்பதற்கு முன்பே கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக இறந்து நமக்கு வேண்டிய ரட்சிப்பை சிலுவையிலே சம்பாதித்து வைத்து விட்டார். நாம் பிறந்தோம், பாவங்கள் செய்ய ஆரம்பித்தோம், மனம் திரும்பினோம், ஆண்டவருடைய சமூகத்தில் மண்டியிட்டோம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தோம். அவர் சிலுவையில் முடித்து வைத்த பாவ மன்னிப்பு என்னும் ரட்சிப்பை விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டோம். நிவர்த்தி செய்யக்கூடிய தெய்வம், தம்முடைய இரத்த பலி செலுத்தி ஆண்டவர் நம்மை மீட்டுக்கொண்டார் என்ற கருத்து வேதத்திலே காணப்படுகிறது. ஆமாம், உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டா? ஆண்டவரின் பாவங்களை மன்னித்தார் என்ற நம்பிக்கை உண்டா? ஆண்டவர் ஏற்கனவே நீங்கள் பிறப்பதற்கு முன்பே உங்கள் பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து மன்னித்து விட்டார். மரித்தார் என்றால் மன்னித்தார் என்பது பொருள். பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கவில்லை என்றால் இன்னும் மறிக்கவே இல்லை என்ற அர்த்தம். ஆண்டவர் மரித்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள் தங்களுடைய எல்லா பாவங்களையும் கர்த்தர் மன்னித்து விட்டார் என்று நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை ஏன் வர மாட்டேங்குது? இந்த நம்பிக்கை நமக்கு ஏன் இல்லை? ஒரு காரணம், முக்கியமான காரணம், அநேகர் இந்த காரணத்தை சொல்லவே மாட்டார்கள். கர்த்தர் என்னை மன்னித்து விட்டார், ஆண்டவர் என்னை ரட்சித்து விட்டார், நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் என்றே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இந்த மன்னிப்பின் நிச்சயம், இந்த ரட்சிப்பின் நிச்சயம் ஏன் இல்லை? அதற்குரிய விளக்கங்கள் அநேகர் சொல்லுவதில்லை. என்ன விளக்கம்? என்ன விளக்கம் என்றால், 2 கள்ளர்கள் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டார்கள். ஒருவனுக்கு மன்னிப்பு கிடைத்தது, அடுத்தவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. எல்லாரையும் ஆண்டவர் மன்னித்தார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றும் சொன்னார். ஒருவன் மன்னிப்பை பெற்றான், இன்னொருவன் மன்னிப்பை பெறவில்லை. என்ன காரணம்? மனம் திரும்புதல். ஒருவன் மனம் திரும்பினான், அடுத்தவன் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாதவர்களுக்கு மன்னிப்பு சொந்தம் இல்லை. ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னித்தார் என்பதிலே என்ன சந்தேகம்? ஏன் சந்தேகம்? இன்னும் நீங்கள் மனம் திரும்பவில்லை, அதுதான் காரணம். பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். மனம் திரும்புதலிலே 2 திருப்பங்கள். ஒன்று, பாவத்தை விட்டு திரும்புவது, பாவத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பது. பாவத்திற்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கவில்லை என்றால் பாவம் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும். பாவத்தை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்வது மனம் திரும்புதலின் வாழ்க்கை. இந்த மனம் திரும்புதலின் வாழ்க்கையை நாம் கடைபிடிப்போம் என்றால் ஆண்டவருடைய மன்னிப்பு நமக்கு சொந்தமாகும். விசுவாசத்தினாலே அதை ஏற்றுக்கொள்வோம். ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு வரும். எனவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேனே, ரட்சிப்பின் நிச்சயம் எனக்கு இல்லையே, அதற்கு காரணம் என்னுடைய மனம் திரும்பாமையா? எல்லா பாவங்களிலிருந்து நான் மனம் திரும்பி விட்டேனா? என் சொற்கள், தவறான பேச்சுக்கள், கோள் சொல்லுதல்கள்,
பொய்கள், புரட்டுகள் இவற்றையெல்லாம் விட்டு விட்டேனா? விட்டால் தானே மனம் திரும்புதல். என்னுடைய பாவங்களை எல்லாம் விட்டு விட்டேனா? எத்தனையோ கிரியைகள், களவுகள், அடிகள், அவமானங்கள் இவற்றையெல்லாம் நான் விட்டு விட்டேனா? என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பகல் கனவுகள், இதிலெல்லாம் இச்சையான காரியங்கள், எரிச்சலான காரியங்கள், பழிவாங்குதலின் சிந்தனைகள் இவற்றையெல்லாம் நான் விட்டு விட்டேனா? அப்பந்தானே மனம் திரும்புதல். என்னுடைய அந்தரங்க பாவங்கள் அவற்றையெல்லாம் நான் விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் வந்து விட்டேனா? அதுதானே மனம் திரும்புதல். பாவத்தை விட்டு மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டு வாழ வேண்டும். நிவர்த்தியாக்கக்கூடிய தெய்வம். முதலாவதாக ஜபங்களுக்கு விடைகள் கிடைக்கின்றன. இரண்டாவதாக பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மூன்றாவதாக 4ஆம் வசனத்திலே அவருடைய வீட்டின் நன்மையினாலே திருப்தியாவோம். நமக்கு ஒரு வீடு, தேவனுக்கென்று ஒரு வீடு, அது தேவாலயம். அதில் நன்மைகள் உண்டு. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், ஆண்டவரை ஆலயத்தில் வழிபட வேண்டும். அங்கே உறவு உண்டு, உணவு உண்டு. என்ன உணவு? ஆராதனை முடிந்த உணவு சாப்பாடு போடுவாங்களா? அது இல்லை. சாப்பாடு போட்டு போட்டு சபையாரை வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய உணவு இல்லை. உலக பிரகாரமான உணவுகளை கொடுத்து கொடுத்து அவர்களை மந்தமாக்கி கொண்டிருக்கிறோம். எங்கே வசனம் இல்லையோ அங்கே அசனம். அசனம் மிகுந்த சபைகளிலே வசனம் இல்லை. ஆலயத்திலே ஆவிக்குரிய உணவு உண்டு. ஆலயத்திலே ஒருவருக்கொருவர் உறவு உண்டு. ஆலயத்திலே நாம் செய்ய வேண்டிய பல ஊழியங்கள் உண்டு. ஆலயத்திலே போதகருக்கு, ஊழியக்காரர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டிய உற்சாகம் உண்டு. ஒருவேளை ஒரு நாள் ஆராதனை நமக்கு சரியாக திருப்தி இல்லை என்றாலும் நாம் ஏராளமான பேருக்கு நாம் திருப்தி அளிக்கத்தக்கதாக ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபட வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, அது பழமொழி. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் அதிக மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொல்லி தாவீது சொல்வது திருமறை மொழி. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாம் விட்டுவிடக்கூடாது என்று சொல்வது ஆண்டவருடைய திருமறை மொழி. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், சங்கீதம் 122 1ஆம் வசனம். இந்த வசனங்களிலே ஆலய ஆராதனை, தொழுகை எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக ஆலயத்திற்கு போவதற்கு முன்பு, ஆராதனைக்கு செல்வதற்கு முன்பு நம்முடைய வாழ்க்கை முதலாவதாக ஆராய்ந்து பார்த்துவிட்டு செல்வது நல்லது. எப்படி? அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம், அதற்கு முன்னால் பரிசுத்த ஸ்தலம், அதற்கு முன்னால் பிரகாரம், அதற்கு முன்னால் பலிபீடம், அதற்கு முன்னால் தண்ணீர் தொட்டி. அவர்கள் முதலிலே போகும் பொழுது தண்ணீர் தொட்டி, கைகளை கால்களை கழுவிக்கொள்வார்கள். திரும்ப பலிபீடம், ரத்தம் சிந்தக்கூடிய இடம். இந்த 2 இடங்களை கடந்து விட்டு தான் ஆராதனைக்கு செல்வார்கள். அதுபோல நம்முடைய இரட்டையில கூட பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக பாவ அறிக்கை செய்து, இரண்டாவதாக ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவிக்கொண்டு தண்ணீர் தொட்டியையும் பலிபீடத்தையும் கடந்து கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அவருடைய வீட்டின் நன்மைகளினாலே நாம் திருப்தி ஆவோம். ஆண்டவருடைய வீட்டின் நன்மை, ஆலயத்தின் நன்மை என்னென்ன? ஆராதனை கிடைக்கிறது, ஒருவருக்கொருவர் ஐக்கியம் கிடைக்கிறது, வேத பாடங்கள் சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்படுகின்றன, ஒருவருக்கொருவர் நம் கரிசனை கொள்ளக்கூடிய ஒரு பெரு வாய்ப்பை ஆலயம் நமக்கு உண்டாக்குகிறது. பலவிதமான ஊழிய சந்தர்ப்பங்களை நமக்கு ஆலயம், ஆராதனை உருவாக்கி கொடுக்கிறது. ஒருவரை ஒருவர் ஆலயத்திற்கு சென்று கைகுலுக்கி ஸ்தோத்திரம் போட்டு நாம் உற்சாகப்படுத்துகிறோம். நம்முடைய சாட்சி ஆலயத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரிய வருகிறது. ஒருவருக்கொருவர் சாட்சி பகர்கிறோம். அடுத்தவருடைய சாட்சியும் நாம் கேட்டு நம்முடைய ஆவியிலே உற்சாகப்படுகிறோம், உந்தப்படுகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம், திருப்தியாகிறோம் என்றெல்லாம் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு அடுத்த பொருத்தனைகளையும் அங்கே நாம் நிறைவேற்றுகிறோம். உபாகமம் 23ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, உபாகமம் 23ஆம் அதிகாரத்திலே நாம் காண்கையிலே 21ஆம் வசனம் முதல், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே.
உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். பொருத்தனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொருத்தனை பண்ணுவது நல்லது. பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்ற வேண்டும். அது நிச்சயமாக கர்த்தர் கேட்பார். செலுத்தல, அது பாவமாகும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அடுத்த வசனம் 22. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. அடுத்த வசனம், உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். நீ தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலி. பொருத்தனை என்பது உற்சாக பலி. தகன பலி, சர்வாங்க தகன பலி, அதுபோல உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். செலுத்தி தீர்ப்பாயாக என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக கர்த்தர் நிவிர்த்தியாக்குகிறவர். இரண்டாவதாக நீதி செய்கிறவர். ஆண்டவர் நீதி செய்கிறவர் என்ற கருத்தை 4ஆம் வசனம் முதலாக 8ஆம் வசனம் வரையிலே நாம் காண்கிறோம். 4ஆம் வசனம் பாருங்கள். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பூமியின் கடையாந்தரங்களிலும் தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையாயிருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். வல்லமையை இடைகட்டி கொண்டு உம்முடைய பலத்தினால் பர்வதங்களை உறுதிப்படுத்தி சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறீர். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களை நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் களிகூற பண்ணுகிறீர் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக நிவிர்த்தியாக்கும் தேவன், இரண்டாவதாக நீதி செய்யும் தேவன். ஆண்டவர் எல்லாரையும் ஆள்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆள்கிறார். நம்முடைய பாதுகாப்பு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது, நம்முடைய தேவனுக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் ஆள்கிறார் என்றால் நம்முடைய பாதுகாப்பு அவருக்குள். அவர் ஆள்கிறார் என்றால் சகல அதிகாரமும் அவருக்குள். அவர் ஆள்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை ஆண்டு வழி நடத்தக்கூடியவர், நம்மை வழிநடத்தக்கூடிய தெய்வம், நம்முடைய நம்பிக்கையின் நாயகர், நம்பத்தக்கவர் என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. அவர் நம்பிக்கைக்குரியவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய ரட்சிப்பின் தேவன், நம்மை ரட்சிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு நீதியை தரக்கூடியவர். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய நீதி என்று சொல்லி ரோமர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்கிறோம். அநீதியான இந்த உலகத்திலே பிறந்த நாம் இந்த அநீதியை விட்டு, அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பி ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நீதியை தருகிறார், நம்மை நீதிமான்களாக எண்ணுகிறார். பிதாவாகிய தெய்வம் நம்மை குமாரனுடைய இரத்தத்தின் ஊடாக பார்க்கும் பொழுது நம்மை நீதிமான்களாக கர்த்தர் கருதுகிறார். விசுவாசத்தினாலே இந்த தேவநீதி நமக்கு பலிக்கிறது. காரணம், நாம் நீதிமான்களாகும் பொருட்டு பாவமறியாத அவரை தெய்வம் பாவமாக்கினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீதியை தரித்து கொண்டு நீதிமான்களாக எண்ணப்பட்டு இந்த உலகத்திலே வாழத்தக்கதாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார். முதலாவதாக நம்பிக்கைக்குரியவர், இரண்டாவதாக ரட்சிப்பின் தேவன், மூன்றாவதாக பயங்கர காரியங்களை செய்யக்கூடியவர். பயங்கரமான காரியங்கள் அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. தள்ளி நில் என்று ஆண்டவர் சொல்லுவார். பயங்கரமானவர், அவருக்கு முன்னால் விசுவாசியை நிற்க முடியாது. அவருக்கு முன்னால் அவருடைய பிரசன்னத்திலே ஆசாரியர்கள் கூட நிற்க முடியாது. பயங்கரமானவர். அவரை நேசித்து அவரை நம்பி நாடி வந்தால் நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய தேசத்தின் சட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். நம்முடைய தேசம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். நிச்சயமாக கர்த்தர் தேசத்தின் சட்டங்களுக்கு உட்பட்டவர் அல்ல, அதற்கு மேலானவர். அவருக்கென்று தனி சட்டங்கள் உண்டு, அவற்றிற்கு உட்பட்டு வாழ வேண்டும். தேசத்தின் சட்டம் தேவனை கட்டுப்படுத்தாது, தேசம் தேவனால் கட்டுப்படுத்தப்படும். எப்படி? இதை விளக்கி சொல்லும் பொழுது, தேசத்தின் சட்டம் என்ன? ஒருவனை இன்னொருவன் கொலை செய்து விட்டால் கொலை செய்தவன் சிறையில் அடைக்கப்படுவான், ஒருவேளை மரண தண்டனைக்கும் அவன் பாத்திரன். இந்த மாதிரி சட்டங்களுக்கு நாம் உட்பட்டவர்கள். தப்பு பண்ணும் பொழுது தண்டனை வரும்.
உப்பு தின்கிறவர்கள் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும். இதற்கெல்லாம் கர்த்தர் கட்டுப்பட்டவர் அல்ல. மோசே ஒருவனை கொன்றான், அவனை ஆண்டவர் ஜெயிலிலே தூக்கி போடவில்லை. தாவீது ஒருவனை கொன்றான், தாவீதுக்கு ஆண்டவர் சிறை தண்டனை கொடுக்கவில்லை. பேதுரு ஒருவனை வலது காதர வெட்டினான், அவனை சிறையிலே தள்ளவில்லை. காரணம், இந்த சட்டங்களுக்கெல்லாம் நாம் தான் உட்பட்டவர்களை ஒழிய தேவன் அல்ல. தேவன் அவருடைய அன்பு நிமித்தம், கருணை நிமித்தம், கிருபை நிமித்தம் அவரவர்களை என்னதான் பாவங்கள் பண்ணினாலும் அவருடைய வழியிலே அவர்களை தண்டித்து தம்மை பற்றி விசுவாச வாழ்க்கைக்கு, தம்மை பற்றி விசுவாச ஊழியத்திற்கு அழைக்கிறார். எந்த சட்டத்துக்கும் கர்த்தர் கட்டுப்பட்டவர் அல்ல. அவரிடத்திலே தனிப்பட்ட அன்பும் தனிப்பட்ட கிருபையும் தனிப்பட்ட நீதியும் உண்டு. அதனால்தான் விபசாரம் செய்த தாவீது, அதை மூட கொலை செய்த தாவீது சட்டத்திற்கு உட்பட்டால் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்குமே, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று தண்டனை பெற வேண்டுமே என்று கருதி நடுங்கி 51ஆம் சங்கீதத்தை பாடும் பொழுது அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை நாடி அவன் ஜெபிப்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் அவனை தப்புவித்தார், கர்த்தர் அவருடைய பாணியிலே அவருடைய வழியிலே அவனுக்கு தண்டனையும் கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எதை அவன் ஒளிப்படத்திலே செய்தானோ பிள்ளைகள் அதை பட்டப்பகலிலே செய்தார்கள். பட்டயம் அவன் வீட்டை விட்டு விலகாதிருந்தது. ராஜ்யபாரத்தை இழந்தான், கிரீடத்தை இழந்தான். ஒரு நாயை போல வனாந்தரத்திலே வேட்டையாடப்பட்டான். மன்னிக்கப்பட்ட தாவீது செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் விளைவுகள் உண்டு. எனவே பாவத்தோடு பழகாமல், பாவத்திற்கு எதிர்த்து நின்று அல்லது பாவத்திற்கு விலகி தேவனை பற்றி பிடித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இப்பேற்பட்ட நிவிர்த்திகளையெல்லாம், நீதிகளையெல்லாம் கர்த்தர் நமக்கு செய்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அவர் நம்பிக்கைக்குரியவர், திரும்ப ரட்சிக்கிறவர், பயங்கரமான காரியங்களை செய்கிறார், களிகூற பண்ணுகிறார். கர்த்தர் நம்மை களிகூற பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 2ஆம் வசனத்திலே உறவு கொடுக்கிறார், ரட்சிப்பின் நிச்சயத்தை தருகிறார். இன்னும் 5ஆம் 8ஆம் வசனங்களிலே ஜெபத்திற்கு பதிலளிக்கிறார், விடுதலை தருகிறார், நீதியுள்ள உத்தரவுகளை ஆண்டவர் அருளி செய்கிறார். 9ஆம் வசனத்திலே உணவு அளிக்கிறார். இன்னும் 6ஆம் வசனத்திலே உறுதி அளிக்கிறார். 8ஆம் வசனத்திலே உற்சாகமும் அளிக்கிறார். இப்பேற்பட்ட நலமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை களிகூற பண்ணக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம் என்று சொல்லி தாவீது அறிக்கை செய்வதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக கர்த்தர் முதலாவதாக நிவிர்த்தியாக்குகிறவர், 2ஆவதாக நீதி செய்கிறவர், 3ஆவதாக நீர்ப்பாய்ச்சுகிறவர், நம்மை பராமரிக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலே நாம் காண்கிறோம். 9ஆம் வசனம் பாருங்கள். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவநதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது, வனாந்தர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது, மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது, அவைகள் கம்பீரித்து பாடுகிறது. நீர்ப்பாய்ச்சுகிற தெய்வம், பராமரிக்கக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீர்ப்பாய்ச்சுகிறவர், முதலாவதாக பாவங்களை நிவிர்த்தி செய்கிறவர், 2ஆவதாக நீதி செய்கிறவர், 3ஆவதாக நீர்ப்பாய்ச்சுகிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், பராமரிக்கிறவர், விளைச்சல்களை தருகிறவர், போஷிக்கிறவர். அது மட்டுமல்ல, தேவ நதியினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ நதி என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சிங்காசனத்திலிருந்து ஜீவ நதி பாய்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோமே. அந்த வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்திலே திரித்துவ தேவத்துவத்தின் ஆழ்த்தத்துவங்களை பார்க்கிறோம். திரித்துவ தெய்வத்துவத்தின் ஆழ்த்தத்துவங்களை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன பொருள்? அந்த 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே பிதா இருக்கிறார், குமாரன் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், மூவரும் ஒரே சிங்காசனத்திலே. பாக்கீங்களா?
வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1ஆம் வசனம். நான் கேள்வி கேட்டால் பதில் சொல்வீங்களா? நீங்கள் சொன்னால் எனக்கு கேட்குமே. பார்ப்போம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இந்த வசனத்தில் பிதா யார்? குமாரன் யார்? பரிசுத்தாவியானவர் யார்? பிதா தேவன், குமாரன் ஆட்டுக்குட்டியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். திருத்துகிறார், தானியத்தை விளைவிக்கிறார், செழிப்பை உண்டாக்குகிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்க கேட்டோம். 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார். யாருக்காக? பாவங்கள் நிவர்த்தியாக்கப்பட்டவர்களுக்காக, பரிசுத்தப்பட்டவர்களுக்காக, ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக, கர்த்தருடைய நாமத்தினாலே பரிசுத்தவான்களுக்காக, இவர்களுக்காக வருஷம் முழுவதையும் ஆண்டவர் நன்மை வர பண்ணுகிறார். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறார். அது எந்த வருஷமாக இருந்தாலும் சரி, எந்த வருஷத்தையும் கர்த்தர் நன்மையால் முடிசூட்டுகிறார். ஒருவேளை அந்தந்த வருஷங்களிலே ஆங்காங்கே விசித்திரமான வியாதிகள் வந்தாலும், விசித்திரமான சட்டத்திட்டங்கள் வந்து நம்மை ஒடுக்கினாலும், விசித்திரமான விளைவுகள் ஏற்பட்டாலும், விசித்திரமான சூழ்நிலைகள் சுற்றுப்புறங்கள் ஏற்பட்டாலும் ஒவ்வொரு வருஷத்தையும் கர்த்தர் நன்மையால் முடிசூட்டுகிறார். இரண்டாவதாக பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுகிறார். பாதைகளெல்லாம் நெய்னா என்ன? மனம், செழிப்பு, ருசிகரமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வருஷத்தோறும் நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். பின்னர் வனாந்தரங்களிலே பூரிப்பை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பூரிப்பான ஒரு வாழ்க்கை, திருப்தியான செழிப்பான ஒரு வாழ்க்கை, வெளிகளிலே ஆடுகள் மேய்கின்றன, பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆண்டவரை தஞ்சம் புகும் பொழுது ஆண்டவர் இந்த பரிசுத்தமான பராமரிப்பான ஒரு வாழ்க்கையை, செழிப்பான வாழ்க்கையை தருகிறார். அது மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதையும் ஆண்டவர் செழிப்பாக்குகிறார். செழிப்பான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு திருவிழம் பெற்றுகிறார். வருஷமெல்லாம் நன்மை, பாதைகளெல்லாம் நெய், வனாந்தரங்களிலே பூரிப்பு, வெளிகளிலே ஆடுகள், வாழ்வெல்லாம் செழிப்பு. எப்படி கிடைக்கும் இந்த நன்மை? எப்படி கிடைக்கும்? இயேசுவிலே தான் கிடைக்கும், தெய்வத்திடமிருந்தான் கிடைக்கும். அந்த தெய்வம் எங்கே? உங்கள் அருகிலே, உங்கள் பக்கத்திலே, உங்கள் முன்னே, உங்கள் பின்னே, பக்கங்களிலே, முற்புறத்திலும் பிற்புறத்திலும், மேலும் கீழும், உங்களை சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களை நிறைத்திருக்கிறது. அந்த பிரசன்னத்தில் இருந்து இதுவரை இந்த செய்தியை கேட்டீர்கள். சொல்லப்பட்ட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு சொந்தம். எனவேதான் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்தார் இந்த செய்தியை கேட்க. எனவேதான் ஆண்டவர் என்னையும் அழைத்து வந்தார் இந்த செய்தியை கொடுக்க. 65ஆம் சங்கீதம் முழுவதும், அதன் ஆசீர்வாதங்கள் முழுவதும் உங்கள் வாழ்க்கையிலே சொந்தமாகத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் முடித்து வைத்த ரட்சிப்பை நீங்கள் விசுவாசத்தோடு வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக வாழும் பொழுது அனைத்து ஆசீர்வாதங்களும், சொல்லப்பட்ட சிந்திக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த சங்கீதத்தின் மூலமாக சொல்லப்பட்ட செய்திகள் எங்களுடைய காதுகளிலே, இருதயத்தில் எப்பொழுதும் ரீங்காரமிட்டு திரும்ப திரும்ப இந்த வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் வழிநடத்துதலின் பாதைகளையும் நாங்கள் யோசித்து சிந்தித்து உமக்காக நாங்கள் வாழ எங்களை உறுதிப்படுத்தும். நீதி செய்யும் தேவனே, எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்யும் கர்த்தாவே, நித்தமும் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு மகிமையாக செழிப்பான வாழ்க்கை நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை ஆசீர்வதியும், மற்றவர்களுக்கு எங்களை ஆசீர்வாதமாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.